Good morning, students. Last class we discussed with energy flow, laws of thermodynamics, food chain, and food web. Today we are going to learn about significance of food web. What are the significance of food web? First one, food web is constructed to describe species interactions called direct interactions. ஸோ ஃபுட் வெப்ல முக்கியமானது என்னன்னா ஸ்பீஷியஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்ட்ராக்ஷனை வந்து நம்ம டைரக்டா படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், இட் கேன் பி யூஸ்டு டு illustrate indirect interactions among different species. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்கு நடுவுல இருக்கிற தொடர்பை, அதாவது மறைமுகமா இருக்கிற தொடர்பை கூட டைரக்டா நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். Third one, it can be used to study bottom up or to bottom down control of community structures. அது மட்டும் இல்லாம ஒரு குழுல இருக்கிற டாப்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லைன்னா ரொம்ப டவுன்ல கீழ் நோக்கி இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதுவா இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியில இருக்கிற டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வெப். The last one, fourth one, it can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic system. அது மட்டும் இல்லாம ஈகோ சிஸ்டம் வந்து டெரஸ்ட்ரியல்லையும் இருக்கு, அக்வாட்டிக் சிஸ்டத்துலயும் இருக்கு. இங்க இருக்கிற அந்த டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக்ல எப்படி எனர்ஜி ஒரு லெவல்ல இருந்து, தட் மீன்ஸ் ஒரு டிராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராபிக் லெவலுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதையும் படிக்கிறதுக்கு இந்த ஃபுட் வெப் யூஸ் ஆகுது. So these are all the significance of food web. Next topic, ecological pyramid. Graphic representation of the trophic structures and functions at successive trophic level of an ecosystem is called a ecological pyramid. So what is ecological pyramids அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னன்னா, ஒரு ஈக்காலஜிக்கல், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஈகோசிஸ்டத்துல இருக்கிற லெவல்ஸை வரைபடம் மூலியமா படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecological pyramids அப்படின்னு சொல்றோம். The concept of ecological pyramids was introduced by Charles Eldon in the year 1927. So இந்த ecological pyramids வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சார்லஸ் எல்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1927ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. Thus they are also known as Eldonian pyramids. ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தட் இஸ் கால்டு எல்டோனியன் பிரமிட்ஸ். ஸோ பிரமிட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டத்துல இருக்கிற லெவல்ஸை டயக்ராமேட்டிக் வைஸ் நம்ம படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தேர் ஆர் 3 types. ஸோ இந்த ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ்ல மொத்தம் 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர், எண்ணிக்கை அடிப்படையில வந்து அந்த பிரமிடை உருவாக்குறது. செகண்ட் ஒன், பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ், குரூப்பை வச்சு உயிரின குரூப்பை வச்சு நம்ம டிவைட் பண்றது. அண்ட் தேர்ட் ஒன், பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலை பேஸ் பண்ணி பிரமிட் அமைக்கிறது. ஸோ இந்த 3 முறையில வந்து பாத்தீங்கன்னா ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸை நம்மளால உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ எண்ணிக்கையில் அடிப்படையில எப்படி இந்த பிரமிடை உருவாக்குறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், graphic representation of the number of organisms present at each successive trophic level in an ecosystem is called pyramids of numbers. ஒரு டிராபிக் லெவல்ல ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலே, தட் மீன்ஸ் T1, T2, T3, T4 படிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதுல எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் இருக்கு, ஆர்கனிசம் பிரசன்ட் ஆயிருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி பிரமிடை நம்ம அமைச்சா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா pyramids of numbers அப்படின்னு சொல்றோம். There are 3 different shapes of pyramids: upright, spindle and inverted. ஸோ இந்த நம்பரை பேஸ் பண்ணி பிரமிட் வந்து நம்ம 3 வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் upright, செகண்ட் ஒன் spindle and third one inverted. This is a gradual decreases in the number of organisms in each trophic level from producer to primary consumer and then to secondary consumer and finally to territory consumers. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கிராஜுவலா ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு லெவல்ல வந்து ஸ்லோ ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா
ப்ரொடியூசரா இருக்கட்டும், கன்சியூமர்ஸ்ல இருந்து பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி யாரை வேணாலும் எடுத்தாலும் அந்த பிரமிட்ஸ் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில வேரி ஆகும். Therefore, பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் கிராஸ்லேண்ட் அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம் ஆர் ஆல்வேஸ் அப்ரைட். ஸோ இதுவே வந்து கிராஸ்லேண்டு அப்படி இல்லைன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம், இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸ் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ரைட்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நேராவே தான் இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. Suppose in a forest ecosystem, the pyramid of numbers is somewhat different in shapes. It because based on the T1 of pyramid occupies large size trees which are less in numbers. So இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா இருந்துச்சுன்னா அங்க வந்து பிரமிட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த பிரமிடோட லாஸ்ட்ல இருக்கிற T1 அப்படின்ற அமைப்பு வந்து பெரிய பெரிய மரங்களா இருக்கிறதுனால அங்க வந்து T1 வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா herbivores to fruits eating birds, elephants, deers occupying second tropic level are more in number than the producers. ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ட்ரீஸ்லாம் இருக்காது, எடுத்தோடனே பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஹெர்பிவோரஸ் T2 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் ப்ரொடியூசரை விட ஹெர்பிவோரஸ் அதிகமா இருப்பாங்க. இன் ஃபைனல் ட்ராபிக் லெவல் T4 டெரிட்டரி கன்சூமர் லைன் அண்ட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் த செகண்டரி கன்சூமர். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களோட கவுண்டிங் வந்து திடீர்னு கம்மியா இருக்கும். அதே மாதிரி T3 ஃபாக்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அவங்களாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா T2க்கும் T4க்கும் நடுவுல கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். Therefore, the pyramids of number in forest ecosystem looks spindle shape. ஸோ அதனால ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல இருக்கிற பிரமிட் வந்து எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஸ்பிண்டில் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குறையும், ஒண்ணு அதிகமா இருக்கும், நடுவுல இருக்கிறது குறையும், அப்புறம் மேல இருக்கிறது சுத்தமாவே இருக்காது. தட் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போக போக குறையலாம், திடீர்னு அதிகமாகலாம், அப்புறம் திடீர்னு குறையலாம். இது மாதிரி லெஸ் நம்பராகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ பிளஸும் மைனஸும் மாறி மாறி இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the pyramids of numbers in a parasite ecosystem is always inverted. Suppose parasite organism இருந்ததுன்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை சேர்ந்த அமைப்புல ஈகோசிஸ்டம் எப்பவுமே வந்து தலைகீழா தான் இருக்கும், இன்வெர்டடா தான் இருக்கும். பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் a single tree. ஏன்னா இது ஒரு சின்ன மரத்துல இருந்து, ஒரு சின்ன சிங்கிள் ட்ரீல இருந்து ஆரம்பிக்கலாம். Therefore, there is gradual increase in the number of organisms in successive trophic level from producer to territory consumers. ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேர்ட்ஸ் மேல ஒட்டிட்டு இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற வண்டுகள் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராபிக் லெவல் தலைகீழ அதிகமாயிட்டே போகும். தட் இஸ் கால்டு inverted type of pyramids. The next one, so in this slide shown pyramids of numbers. First A and B. So A grassland ecosystem, B pond ecosystem. So grassland ecosystem pond ecosystem எப்பவுமே அப்ரைட்டா இருக்கும், அதாவது கீழே அதிகமா இருக்கும், மேல போக 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 கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்துல ப்ரொடியூசர் அதிகமா இருக்காங்க, T1 அதிகமா இருக்கும். T2 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரோட கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். T3 வந்து T2 கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். T4 சுத்தமாவே லோவா இருக்கும். ஸோ அப்போ பிரமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரைட்டாவே இருக்கும், போத் கிராஸ்லேண்ட் அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் C1 ஸ்பிண்டில் ஷேப்டு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஸோ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஸ்பிண்டில் மீன்ஸ் T1 ப்ரொடியூசர் ஒண்ணுதான் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணிக்கிற T2 ஹெர்பிவோரஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இருக்கலாம், ராட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டீர் இருக்கலாம், ஜிராஃபி இருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹெர்பிவோரஸ் அதிகமா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ்ல ஹெர்பிவோரஸ் வந்து அதிகமா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கார்னிவோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே T3 அதனோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா T2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் T1 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். தென் ஃபைனலா இருக்கிற செகண்டரி கார்னிவோர்ஸ் அப்படி எதுனா லைன், அங்க ஒண்ணுதான் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்பர்ஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்பிண்டில் ஷேப்ட் அப்படின்னு சொல்றோம். Then last one inverted D parasite ecosystem.
ஸோ பேராசைட் ஈகோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஒன் T1 இல்ல ப்ரொடியூசர்ல ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்கு. அந்த ட்ரீயை டிபெண்ட் பண்ணி ஹெர்பிவோரஸ் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த பேர்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க ஸ்மால் இன்செக்ட்ஸ் இல்லை சின்ன சின்ன வார்ம்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா T3ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை விட அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற புழுக்கள் அந்த வார்ம்ஸ் எல்லாம் வந்து T4ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ பிரமிடே வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கிறதுனால பேராசைட் ஈகோசிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்வெர்டட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரைட்ல ஒன்னு இருக்கும், ஸ்பிண்டில் ஒன்னு இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் இன்வெர்டட் ஒன்னு இருக்கு. ஸோ அப்ரைட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸ்பிண்டிலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் இன்வெர்டடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் parasite ecosystem. These are the example of pyramids of numbers. Then second one, pyramids of biomass. A graphic representation of an amount of organic materials biomass presented at each successive trophic level is an ecosystem is called a pyramid of biomass. So pyramid of biomass la நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிராபிக் லெவல்ல இருக்க ஆர்கானிக் மெட்டீரியலை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா pyramid of biomass அப்படின்னு சொல்றோம். In grassland and forest ecosystem there is a gradual decreases in biomass of organism at successive tropical level from producer to top carnivores. So grassland ecosystem இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா எடுத்துட்டோம்னா பயோமாஸ் அந்த குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு டிராபிக் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போகும். ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமர், ஸோ கன்சியூமர்ல ஹெர்பிவோரஸ், அப்புறம் கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ், அதனுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு படி நிலையிலும் குறைஞ்சிக்கிட்டே போகும். தட் இஸ் கால்டு pyramids of biomass. Therefore there two ecosystem shows pyramid as upright pyramids of biomass. ஸோ அப்போ கிராஸ்லேண்டும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமும் அது உள்ள இருக்கிற லிவிங் திங்ஸ் உயிரக்களை பொறுத்து பாண்டுலயும் சரி கிராஸ்லேண்ட்லயும் சரி ஃபாரஸ்ட்லயும் சரி அப்ரைட் டைப் ஆஃப் பிரமிட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன், however in pond ecosystem the bottom of the pyramid is occupied by the producers which comprise very small organisms possessing the least biomass, and so the value gradually increase towards the tip of the pyramids. Therefore the pyramids of biomass is always inverted in shapes. Suppose இதுவே வந்து நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது உள்ள அடியில இருக்கிற அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற உற்பத்தியாளர்கள் வந்து கம்மியா இருப்பாங்க. அதனோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அதை டிபெண்ட் பண்ணிக்கிற ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், ஃப்ராக், ஸ்னேக், ஸோ அதனுடைய கவுண்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அப்ப இதனோட பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழாவே இருக்கும். தட் இஸ் கால்டு இன்வெர்டட். ஸோ இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பயோமாஸை பொறுத்து என்ன டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் பிரசன்ட் ஆயிருக்குன்னா இன்வெர்டட் டைப் ஆஃப் பிரமிட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ்ல மொத்தம் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ரைட், தென் அனதர் ஒன் இன்வெர்டட். அப்ரைட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், இன்வெர்டடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்ட் ecosystem. In this slide shown pyramids of biomass. So first one grassland ecosystem and second one forest ecosystem. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஒவ்வொரு டிராபிக்கல் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிட்டே போகுது. T1 வந்து பாத்தீங்கன்னா 100% தான், T2 வந்து ஒரு 75%, T3 வந்து ஒரு 50%, T4 வந்து ஒரு 25% சொல்லிட்டு அதனுடைய நம்பர்ஸ் லிவிங் திங்ஸோட நம்பர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே போகுது. ஸோ தட் இஸ் கால்டு upright type of biomass pyramids. Second one, see pond ecosystem la inverted. ஏன்னா வந்து அடியில இருக்கிற பிளான்ட்டோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே கொஞ்சம் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி லிவிங் திங்ஸோட திங்ஸ் வந்து மேல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போய் அதிகமாகும். தட் இஸ் கால்டு இன்வெர்டட் டைப் ஆஃப் pyramids. நெக்ஸ்ட் டைப் pyramids of energy. A graphical representation of energy flow at each successive tropical level in an ecosystem is called a pyramid of energy. So ஒவ்வொரு டிராபிக் லெவலும் எனர்ஜி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கிறத நம்ம டயக்ராமேட்டிக் வியூல படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா pyramids of energy அப்படின்னு சொல்றோம். The bottom of the pyramids of energy is occupied by the producers.
ஸோ ஒரு ட்ராபிக் லெவல்ல பாட்டப்ல அடியில இருக்கிற எனர்ஜி வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது உள்ள இருக்கிற ப்ரொடியூசரான பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. There is a gradual decreases in energy transferred at successive tropic levels from producer to the upper level. ஸோ இந்த ப்ரொடியூசரை டெவலப் பண்ணி கிராஜுவலா வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. Therefore, the pyramids of energy is always upright. ஸோ அதை பேஸ் பண்ணினா the pyramid of energy அப்படின்னா எப்பயுமே வந்து uprightல தான் இருக்கும். Then in this slide shows pyramids of energy. First one, ப்ரொடியூசர்ல அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜூல்ஸா இருக்கு. தட் இஸ் கால் T1. T2 ஹெர்பிவோரஸ் போகும்போது அதுல 10% ஜூல்ஸ் தான் உங்களுக்கு போகுது. ரிமைனிங் 90% ஜூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா அவங்களோட ரெஸ்பிரேஷன் டைம் எக்ஸ்பிரேஷன் டைம்ல வெளியாகுது. ஸோ ரிமைனிங் T3ல இருக்கிற ஸ்னேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1% மட்டும் தான் போகுது. ரிமைனிங் இருக்கிற 9% வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டா வெளியில போகுது. லாஸ்ட்ல டாப்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1ல 0.1 ஜூல்ஸ் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற 0.9% வந்து ஹீட்டா எனர்ஜியா வெளியில போகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ராபிக் லெவலும் எனர்ஜியோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போயிட்டு கிராஜுவலா போயிட்டு அப்ரைட் ஃபார்ம்ல ஒரு பிரமிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்ப பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதை அப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப 3 types of pyramids. First one, pyramids of numbers. Second one, pyramids of biomass. And third one, pyramids of energy. So next topic, decomposition. Decomposition is சிதைத்தல் அப்படின்ற மீனிங். Decomposition is a process in which the dead plants, animals and they extract and break down into a simple organic matter by the decomposer. Decomposition அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்கிரேட்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸை டீக்ரேஷன் பண்ணி சிதைச்சு அதை வந்து சாயிலோட சாயிலா மாத்திர ப்ராசஸ் யூஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டீகம்போஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த டீகம்போசிஷன்ல இன்வால்வ் ஆகுற அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். It is an essential process for recycling and balancing the nutrients pools in an ecosystem. So இந்த டீகம்போசிஷன் அப்படின்றது ஈகோசிஸ்டத்துல ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கு. ஏன்னா ரீசைக்ளிங் பண்றதுக்கும் ஈகோசிஸ்டத்தை பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷன். சார் டீகம்போசிஷன்ல என்னென்ன செயல்முறைகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். The process of decomposition varies based on the nature of the organic compounds. So decomposition அப்படின்றது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல. அதனுடைய நேச்சர் ஆஃப் த ஆர்கன்ஸை பொறுத்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பொறுத்து அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸை பொறுத்து டீகம்போசிஷன் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், some of the components like carbohydrates, fat and proteins are decomposed rapidly than the cellulose, lignin, chitin, hair and bone. இப்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து டீகம்போஸ் பண்ற மேட்டரே வந்து நம்ம டோட்டலா டிஃபர் ஆகும். ஸோ அது மாதிரி காம்போனன்ட்ஸை பொறுத்து வந்து டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகுது. ஸோ அது என்னென்ன வேரியேஷன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். Decomposition is a setup-wise process of degrading mediated by enzymatic reactions. So decomposition is ஒரு enzyme reactions. Detritus act as a raw material for decomposition. It occurs in the following steps. So death ஆன plants and animals தான் வந்து பார்த்தா decomposition உடைய ஒரு base material. இந்த மெட்டீரியல் வச்சு எப்படி டீகம்போசிஷன் நடக்குது அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், fragmentation. The breaking down of detritus into smaller particles by detrivorous like bacteria, fungi and earthworms is known as fragmentation. அதாவது இறந்து போன பிளான்ஸ் அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸ் அதாவது பிக் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்மால் மாலிகுலரா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா fragmentation. So fragmentation அப்படின்னா big molecules is converted into smaller molecules. So இதுல யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை அண்ட்
some earthworms are involved in this fragmentation process. This detritus secrete certain substance to enhance the fragmentation process and increase the surface area of detritus particles. So in the detritus அப்படின்ற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் ஒரு வகையான சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சப்ஸ்டன்ஸ் தான் அந்த பிக் மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்மால் மாலிகுலான ஃப்ராக்மெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ்ல பிக் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்மால் மாலிகுல்ஸா மாத்துறதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா fragmentations அப்படின்னு சொல்றோம். Next one, catabolism. The decomposer produced some extracellular enzyme in their surroundings to break down complex organic and inorganic complex into similar ones. This is called catabolism. So catabolism அப்படின்னா என்ன மீனிங்னா, decomposer வந்து பாத்தீங்கன்னா செல்லோட வெளியில, அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல செல்லுக்கு வெளியில என்சைம்ஸ் அப்படின்ற சில வகையான சப்ஸ்டன்ஸை வந்து தன்னோட என்விரான்மெண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப பெரிய மாலிகுல்ஸான ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை ஸ்மாலர் ஒன்ஸா கன்வெர்ட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். தென் தேர்ட் ஒன், லீச்சிங். The movement of decomposed water soluble organic and inorganic components from the surface to the lower layer of soil or the carrying away from the same by water is called leaching. So leaching ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது அந்த சிறந்த நீர் கரையக்கூடிய அந்த கரிம பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மண்ணோட மேற்பரப்புல, அதாவது சாயிலோடைய மேல் புறத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கசிவுல இருக்கிற டீகம்போசிஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டீகம்போஸ், அதாவது வாட்டர்ல இருக்கிற டீகம்போசிஷன் பார்ட்டிகல்ஸை நம்ம கிளீன் பண்ற ப்ராசஸ், சிதைக்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லீச்சிங் அப்படின்னு சொல்றோம். So next one, fourth one, humification. It is a process by which simplified detritus is changing into dark colored amorphous substance is called humus. So ஈஸியா வந்து சிதைக்கக்கூடிய கருமையான ஒரு மாதிரி பிளாக் ஓரியன்டட் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்றோம். It is highly resistant to microbial actions. Therefore, decomposition is very slow. It is the reverse of nutrient. அப்படி கிடைக்கிற நம்ம அந்த ஹியூமஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சிதைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன் கலந்த சப்ஸ்டன்ஸா மாறி ஃபர்டிலைசரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மினரலைசேஷன். Some microbes are involved in the release of inorganic nutrients from the humus of the soil. Such process is called mineralizations. So mineralizations வந்து பாத்தீங்கன்னா some microorganism வந்து பாத்தீங்கன்னா சாயில்ல இருக்கிற inorganic substanceல இருந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சாயிலோடைய குவாலிட்டியை வந்து என்ரிச் பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மினரலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். So next last topic, factor affecting decomposition. So decomposition எந்தெந்த ஃபேக்டர்ஸ்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். First one, climate factors like temperature, soil moisture, soil pH, oxygen, and also the chemical quality of detritus. ஸோ டீகம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட், காலநிலை மாற்றங்கள் வந்து டெம்பரேச்சரா இருக்கலாம், வெப்பமா இருக்கலாம், சாயிலோட ஈரப்பதமா இருக்கலாம், இல்லை சாயில் இருக்கிற பிஹெச் லெவலா இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற ஆக்சிஜனோட கண்டென்ட்டா இருக்கலாம், இல்லை அந்த இறந்து போன பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய கெமிக்கல் காம்போனண்டா இருக்கலாம். இதுல எந்த காம்போனண்டா இருந்தாலும், இதுல எந்த ஒரு தவறு நடந்தாலும் இந்த தவறு வந்து டீகம்போஸ் ப்ராசஸ்ல கண்டிப்பா வந்து லோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு.